சென்னையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இது தமிழ்நாட்டில் பணத்துக்காக எதுவும் செய்யலாம் என்ற நிலைமை ஏற்பட்டிருப்பது ஆட்சி பொறுப்பில் இருக்கிற முதலமைச்சருக்கு எல்லாரையும் விட அதிகமான பொறுப்பும் அந்த பிரச்சனையை எப்படி கையாள வேண்டிய நிலைமை இருப்பது குறித்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டிய இடத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கிறார். தமிழ்நாடு புறா இந்த செய்திகளால் மக்கள் மனதில் அச்சம் மூண்டிருக்கிற நேரத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது என்று அவர் சட்டமன்றத்தில் கூறியது அந்த சட்டமன்ற வாதங்களில் முதலமைச்சர் வாதத்தை நம்பகத்தன்மை இழக்க செய்கிறது. முதலமைச்சர் யோசிக்க வேண்டும். அவர்களே ஆம் கவலை தருகிறது, இப்படிப்பட்ட படுகொலை சம்பவங்கள் எங்களுக்கு மிகுந்த கவலையை தருகிறது, அரசாங்கம் இது குறித்து மிக கவலைப்படுகிறது, இத்தகைய சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்பதற்காக நாங்கள் தகுந்த நடவடிக்கை விரும்புகிறோம் என்று சொன்னால் அதுதான் முதலமைச்சர் சொல்ல வேண்டியது. அந்த பேச்சுக்கு ஒரு நம்பகத்தன்மை இருக்கும். இது நேர் எதிராக கொலைகள் நடக்கிற காலகட்டத்திலேயே எல்லாம் நன்றாக இருக்கிறது சட்டம் ஒழுங்கு என்றால், அப்படி என்றால் இப்படி படுகொலைகள் நடப்பதுதான் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்படுவதனுடைய அடையாளமா என்ற கேள்விதான் எழுகிறது. நான் மிகுந்த வருத்தப்பட்டு சொல்லுகிறேன், இந்த ரெண்டு கட்சிகளும் பணத்துக்காக எதையும் செய்யலாம் என்ற மனோபாவத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியது இந்த அதிமுகவும் திமுகவும். ஜனநாயகத்தின் உயிர் ஓட்டு. பணத்துக்காக ஜனநாயகத்தின் உயிரை கொலை செய்து ஓட்டுக்கு பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போடலாம் என்ற நிலை ஏற்படுத்தியதால் இப்போது உண்மையான உயிருக்கே பணத்துக்காக வேட்டு வைக்கிற நிலைமையை கூலிப்படை செய்கிறார்கள். இதிலிருந்து தமிழ்நாட்டை மீட்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கும் காவல்துறைக்கும் மட்டுமல்ல அனைத்து தரப்பினருக்கும் இருக்கிறது. இளைய உள்ளங்களில் பள்ளிக்கூடத்து பிள்ளைகளிடம் நீதி போதனை என்ற வகுப்பெல்லாம் முன்பு இருக்கும். நான் படிக்கிறப்ப